உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சியுடன் போதிய ஓய்வு எடுத்துக் கொண்டாலே இதய பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று இதய நோய் மருத்துவ நிபுணர் சிவகடாட்சம் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இருதய நோய் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. டயபெட்டிக் அப்படிங்கிறது அதனுடைய உச்சமாக தான் இந்த இருதய பிரச்சனையை பார்க்குறாங்க. என்ன மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைய ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுது சார்? இன்னைக்கு மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் பிகமிங் செடென்டரி. யாருமே வேலை செய்யறது இல்லை. கவுச் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவோம். உட்காந்துட்டு டிவி பார்க்குறாங்க, இல்லை செல்போன் பார்த்துக்கிட்டு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரு பேசிக் ரூல் வச்சுக்கணும். தினம் 30 to 40 minutes நடக்கணும். டயட்டில் மாடரேஷன் தேவை. எதையுமே ரொம்ப இன்டல்ஜ் பண்ணக்கூடாது. 40 வயசு வரைக்கும் ஏதோ சாப்பிட்றது வேற. அதுவே எடுத்தா ஒரே ஸ்வீட்டா சாப்பிட்றது, ஒரே மாம்பழமா சாப்பிட்றது 2-3 அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹைலி ஃபேட்டி ஃபுட், அதிகமான அளவு நெய்யிலையோ எண்ணெயிலையோ வறுக்கப்பட்டது, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அக்கேஷனலா எடுத்துக்கலாம். நான் டோட்டலா அவாய்ட் பண்ண சொல்ல. 40 வயசுல நான்லாம் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கணும். ஏன்னா இந்தியாவும் சைனாவும் போட்டி போட்டுட்டு இருக்கு டயபெட்டிஸ் இதுல. இந்த டயபெட்டிஸ் வர்றது தப்பு இல்லை, அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, வந்தோன்னே நான் மாத்திரைலாம் எடுத்துக்க விரும்பல, நான் டயட் பண்ணிக்கிறேன்னு. அதெல்லாம் வேணாம். டாக்டரை அன்னைக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எந்த நோயும் இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் 80-90 வயசு வரைக்கும் வாழறாங்கன்னா நோய் இல்லாம வாழல. நோய் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான டாக்டரை பார்த்து அதுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைலையும் மாடிஃபை பண்ணிட்டு வாழ்றாங்க. அதுதான் அட்வைஸ். இப்போ குறிப்பா இன்னைக்கு இருதய சிகிச்சைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம அயல்நாட்டு மருத்துவ முறையில் தான் பண்றோம். ஆனா சித்தா முறையில இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா? அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான டைம்ல சரியா சார்? இல்ல சார், கிரிட்டிக்கலா ஹார்ட் அட்டாக்னு வந்துருச்சுன்னா நமக்கு கண்கூடா தெரிஞ்சது, அக்செப்டட் பை த வேர்ல்டு என்ன அப்படின்னாக்கா ஆங்கில முறை தான், அலோபதி முறை தான். அது எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆக்சுவலா அது என்ன சார் த்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஏஜுக்கும் நம்ம ஓரளவுக்கு நம்ம ஹார்ட்டுக்கு ஒர்க் கொடுத்து, அதாவது 85% ஆஃப் டார்கெட் ஹார்ட் ரேட் இருக்கணும். எக்ஸாம்பிள், இந்த டார்கெட் ஹார்ட் ரேட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். 220ங்கிற நம்பர்ல இருந்து உங்களோட ஏஜை கழிக்கணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க ஏஜ் 50, அப்ப உங்க ஹார்ட் ரேட் 150 வரணும். அதுக்கு ட்ரெட்மில்ல ஸ்டேஜ் 3 or 4 வரும்போது தான் அந்த ஸ்டேஜ் வரும். அது வரும்பொழுதும் இசிஜில எந்த சேஞ்சும் இல்லைன்னா நெகட்டிவ் ட்ரெட்மில் டெஸ்ட், ப்ராபப்லி யூ ஆர் ஹெல்த்தி. அதுல சேஞ்ச் இருந்ததுன்னா அதான் சொன்னேன், 85% சென்சிட்டிவிட்டி.